லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். போதும். இன்றைய செய்தியின் தலைப்பு அலச வேண்டிய வலை. நம் எல்லாருடைய வலைகளையும் ஒன்று அலச போகிறோம். எதற்காக? அடுத்த வருஷத்தில் மறுபடியும் தேவனுக்காக செயல்படுவதற்காக. அடுத்த வருஷங்களில் மறுபடியும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. வரப்போகிற வருஷங்களில் இன்னும் நமது ஆயுள் நாள் இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய சித்தத்தை இன்னும் செய்வதற்கு அந்த வலையை இன்று ராத்திரியில் ஒன்று அழகாக அலசி, அதை ஒன்று சுத்தப்படுத்தி, அதை ஒன்று சரி செய்து புதிய வருடத்தில் புதிய அனுபவங்களுக்கு நேராய் செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. பேதுருவின் கைகளில் ஒரு வலை இருக்கிறது. அந்த வலை இப்பொழுது என்ன ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது? வலை அலசப்படுகிறது. சொல்லுங்க, வலை அலசப்படுகிறது. ஆனால் இந்த வலை இப்பொழுது அந்த வலையின் நிலை என்ன? செயல்படாமல் இருக்கும் வலை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஒன்று, எழுதுகிறவர்களுக்குத்தான் தெளிவாக சொல்லுகிறேன். செயல்படாமல் இருக்கும் வலை. பேதுரு சொல்லுகிறார், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று இரவெல்லாம் இந்த வலை செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது தற்போது இந்த வலை என்ன செய்யவில்லை? செயல்படவில்லை. முன் செயல்பட்ட சில வலைகள், நேற்று செயல்பட்ட சில வலைகள், நேற்று முன்தினம் செயல்பட்ட சில வலைகள், போன வருடங்களில் செயல்பட்ட சில வலைகள் இப்பொழுது செயல்படாமல் பேதுருவின் கைகளில் இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், இது வெறுமையாக கையில் இருக்க வேண்டிய வலை அல்ல, இது இன்னும் செயல்பட வேண்டிய வலைகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முன்காலங்களில் செயல்பட்ட சிலர், முன்காலங்களில் தேவனுக்காக செயல்பட்ட சிலர் தற்காலங்களில் செயல்படுவதை நிறுத்திவிட்டாலும் தேவனுடைய கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தவழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. செயல்படவில்லை. ஆனால் வலை யாருடைய கையில் தான் இருக்கிறது? செயல்படுத்துகிறவனுடைய கைகளில் தான் இருக்கிறது. இதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். என்ன பரிசுத்த ஆவியானவர் என்னை படிப்பித்த ஒரு காரியம், எரேமியாவை ஆண்டவர் ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த குயவன் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு மண்பாண்டம் குயவன் வனைந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் கையில் என்ன செய்து விட்டது? கெட்டு போயிற்று. அதில் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், இன்னும் உருவாக்கத்தக்க ஒருவரிடத்தின் கையில் இருக்கும் பொழுது கெட்டு போனபடியினால் இந்த களிமண்ணுக்கு இன்னும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. 2, தெய்வ மனுஷியாயிருக்கிற ஆகார் வேதாகமத்தில் ஆபிரகாமினுடைய துணைவியார் அல்லவா? ஆகார் அலைந்து தெரிந்தார்கள். ஆனால் எந்த வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்தார்கள்? பெயர்ஷேபாவின் வனாந்தரத்தில். பெயர்ஷேபா என்பது ஒரு ஆணையின் கிணறு. ஆணை, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையின் எல்லைக்குள்ளே நின்று கொண்டிருந்தபடியினால் ஆகாருக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரு எதிர்காலம் இருந்தது. ஒரு எதிர்காலம் இருந்துச்சு. இங்கே ஒரு வலை. ஆனால் இப்பொழுது இந்த வலை என்ன செய்யவில்லை? பயன்படவில்லை. நேற்று பயன்பட்டது, இப்பொழுது பயன்படவில்லை. ஆனால் அந்த பேதுரு நினைத்தால் இன்னும் இந்த வலையை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஆனா இப்ப அந்த வலை என்ன செய்கிறது? என்ன நிலையில் இருக்கிறது?
பயன்படாத நிலை, பயன்படாத நிலை. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி இந்த வலைக்கு ஒப்பாக தேவனுக்கென்று பயன்படாத ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், என் ஆண்டவர் சொல்லும் ஒரு வார்த்தை, இன்னும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, உங்களை பயன்படத்தக்கவர்களாக மாற்றும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? நம்பர் 2, ஒன்று செயல்படாமல் கிடக்கும் வலை, அப்படித்தானே எழுதுனீங்க. நம்பர் 2, தோல்வியை கண்ட வலை. இந்த வலையை குறித்து தான் பேதுரு பேசுறார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் என்ன செய்யவில்லை. எதிலே? வலையில். அப்ப இந்த வலையின் கடந்த ராத்திரி வாழ்வின் அனுபவம் என்ன? வலை செயல்படுகிறது, ஆனால் செயலுக்கு தக்க பலன் வலைக்கு இல்லை. இப்ப இந்த வலை மனதிலே நினைக்கிறது, நான் என்ன செய்தாலும் எனக்கு பலனே வருவதில்லை. இந்த வலையை பேட்டி எடுத்தால் வலை சொல்லுகிறது, நான் முயற்சி செய்யாமல் இல்லை, நான் செயல்படாமல் இல்லை, நான் வேலை செய்யாமல் இல்லை, நான் ஊழியம் செய்யாமல் இல்லை, நான் முயற்சி செய்யாமல் இல்லை. ஆனால் கடந்த இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டும் நான் பிரயாசப்பட்டதற்கு உரிய பலன் இல்லாததினால் நான் என்ன செய்திருக்கிறேன்? தோல்வி அடைந்த நிலையில் இருக்கிறேன். இந்த வலை எப்படி இருக்கிறது சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இப்ப அந்த வலைக்கு ஒரு எண்ணம், நான் தான் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேனே, நான் தான் ஊழியத்தில் தோல்வி அடைந்து விட்டேனே, நான் தான் எனது குடும்பத்தில் தோல்வி அடைந்து விட்டேனே, இனி நான் எதற்கு இருக்க வேண்டும், இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்று இந்த வலை நினைக்குமானால், பேதுருவுக்கும் இந்த வலைக்கும் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, வலையே, உன் தோல்வியை மாற்றுவதற்கு இதுவரை உனக்கு எஜமானனாய் இருந்த பேதுரு அல்ல, பேதுருவை உண்டாக்கின ஒருவர் உன் அருகாமையில் வரப்போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வலையின் மனநிலை என்ன? கடந்த இரவெல்லாம் நான் உழைத்தேன், வாழ்க்கையில் என்ன வந்துவிட்டது? தோல்வி வந்துவிட்டது. இந்த வலைக்கு ஒரே கவலை, என் எஜமானனுக்கு நான் பயனாக இல்லையே. வலையின் எஜமானன் யார்? பேதுரு. பேதுருவை வலை பார்க்கும் பொழுதெல்லாம் பேதுருவை பார்த்து பரிதாபப்படும். ஐ எம் சாரி பேதுரு. யாரு? வலை பேசுகிறது. ஐ எம் சாரி பேதுரு, நீ என்னை கிரயம் கொடுத்து வாங்கினாய், என்னை கடலில் எல்லாம் வீசுகிறாய், நான் திரும்பி வரும் பொழுது உனக்கு ஒரு பலனும் கொண்டு வரவில்லை. ஒவ்வொரு முறை இந்த வலை பேதுருவினிடத்தில் என்ன செய்தது? சாரி கேட்டிருக்கும். சாரி பேதுரு, ரொம்ப மன்னித்துக்கொள் என்னை, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியவில்லை, தோல்வி அடைந்து நிற்கிறேன். ஆனால் இந்த வலையை போல இன்று ராத்திரி வேளை ஏதாகிலும் எல்லையில் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோல்வியை மட்டும் கண்ட என் பிள்ளைகள், இந்த 31வது நாள் ராத்திரியில், இந்த 31ஆம் தேதி ராத்திரியில், இந்த கடைசி ஆராதனையில் என் சத்தத்தை கேட்பீர்களானால், வலையே, இதுவரையிலும் நீ பார்க்காத ஒருவர் உன் பக்கத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாது. அல்லேலூயா. இதுவரை வீசினவனைத்தான் உனக்கு தெரியும், ஆனால் வீச சொன்னவரை உனக்கு தெரியாது. இதுவரை உன்னை சுமந்தவனை உனக்கு தெரியும், அவர்தான் பேதுரு. ஆனால் சுமக்க சொன்ன ஒருவர் உண்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள இயேசு. இன்று ராத்திரி சில தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், சில வலைகள் தோல்வியை கண்டு எத்தனை தான் வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு சென்றாலும் என் வாழ்க்கையில் மட்டும் நிலைகள் மாறவில்லையே என்ற சில கேள்விகளோடு இந்த 31ஆம் தேதி ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற சில வலைகளை பார்த்து சர்வ வல்லவர் சொல்லுகிறார், இதோ இயேசுவின் அருகாமையில் வருகிற ஒரு ராத்திரி
சில வலைகளை கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா. இப்போ கவனிங்க, வலைக்கு வேலை எங்கே? வலைக்கு வேலை எங்கே? கடலில். ஆனா இப்ப இந்த வலை எங்கே கிடக்கிறது? அப்படியானால் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க முடியல, கரையில் கிடக்கும் வலை. சில நேரங்களில் அப்படித்தான். பாஸ்டரையா, நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன், பட் என்னால் அந்த இடத்திற்கு போக முடியவில்லை. பாயிண்ட் நம்பர் 3, கரையில் கிடக்கும் வலை. பாயிண்ட் நம்பர் 3 என்ன? கரையில் கிடக்கும் வலை. உண்மையிலேயே இந்த வலையை குறித்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் வலை எங்க போகணும்? ஆழங்களுக்கு போகணும், கடலுக்கு போகணும். ஆனா இப்ப இந்த கரை எங்க இருக்கிறது? இந்த வலை எங்க இருக்கிறது? கரையில் இருக்கிறது. இந்த வலைக்கு ஒரு கவலை, நான் கரையில் இருக்கிறது வரையிலும் என்னை குறித்த தேவ திட்டம் என்ன செய்யாது. ஆனால் தானாக இறங்கி போவதற்கு எனக்கு கால்களும் இல்லை. நான் எங்க இருக்கிறேன்? ஆழத்திற்கு சென்றாதான் எனக்கு வாழ்வு. அது எனக்கு தெரியுது. யாராகிலும் என்னை கூட்டிட்டு போகணுமே. இதே மாதிரி 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் கரையில் இருந்த ஒருவன் சொன்ன ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? ஆழத்திற்கு போன வாழ்வுன்னு எனக்கு தெரியும், யாரும் என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு இல்லையே. கரையிலே இருந்து ஆழங்களை பார்த்து ஏங்குகிற சில பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ கேட்க போகிற சத்தம் ஆழங்களுக்கு அழைத்து போகிற ஒரு சத்தமாகத்தான் இருக்கு. ஆமென். வலைக்கு தெரியுது வாழ்க்கை எங்கதான் இருக்கு, ஆழத்துல தான் இருக்கு. ஆனா ஆமென், இந்த வலை மட்டும் நினைத்தால் ஆழத்திற்கு போக முடியாது. கரையில் கிடக்கிறது வரையிலும் ஒரு மூட்டையா தான் கிடப்பேன். கரையில் கிடக்கிறது வரையிலும் பேர் தான் வலை. ஆனா இந்த வலையை குறித்த நோக்கம் நிறைவேறல. அப்ப இந்த வலை பயன்பட வேண்டுமானால் எங்க போகணும்? ஆழங்களுக்கு போகணும். இன்றைக்கு ஆமேன், அந்த மனுஷனை இப்படித்தான் சொன்னா, என்னை இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. எனக்கு யாராகிலும் ஒருவர் உதவி செய்திருந்தால் அதை நான் செய்து முடித்திருப்பேன். யாராகிலும் ஒருவர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருந்தா அந்த கடனை விட்டு நான் வெளியே வந்திருப்பேன். யாராகிலும் என் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கொஞ்சம் எனக்கு கை கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் கரையில் கடந்து தகைக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு வந்திருக்காது. இதுதான் வலையின் ஏக்கம். சில வலைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில வலைகளின் ஏக்கங்களை கண்ட கர்த்தர் இன்று ராத்திரியில் சொல்லுகிறார், இனி கரையில் அல்ல, இனி உனக்கு வேலை ஆழத்தில் என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருக்கணுமோ அங்க வலை இருக்கும். இனி எங்கே இடப்படணுமோ அந்த இடத்துல இடப்படணும் வலை. இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒருவேளை சில பிள்ளைகளுடைய ஏக்கமாக கூட இருக்கலாம். ஆவியானவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்த நேற்று இரவில் ஆவியானவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை வேறு விதமாகத்தான் நான் நினைத்தேன். ஆனால் இன்று ராத்திரியில் ஆவியானவர் என்னை அதை குறித்து என்னை பேச வைக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் செயல்பட விரும்புகிறேன், ஆனால் கரம் கொடுக்க யாரும் இல்லை. நான் பயன்பட விரும்புகிறேன், என்னை பயன்படுத்த யாரும் இல்லை. நான் இறங்கி சுகமடைய விரும்புகிறேன், எனக்கு ஒரு கை கொடுத்து இறக்கிவிட யாரும் இல்லை. இதுதான் வலையினுடைய ஏக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த வலை கரையில் அல்ல, அந்த வலைக்கு வாழ்க்கை எங்க இருக்கிறது? ஆழங்களில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆழத்தில் நிற்க வேண்டிய வலை இப்ப எங்க இருக்கிறது? கரையில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறேன். பேதுரு வலைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஹலோ, என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
நான் ஒண்ணு கேட்கிறேன், இதை அலசும் பொழுது நமக்கு ஒரு உண்மை புரிகிறது. அதன் எஜமானனுக்கு அந்த வலையின் மேல் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வலையின் வேண்டான்னு வச்சிருப்பாருன்னா அது குப்பைக்கு போயிருக்கும். இந்த வலையின் வேண்டான்னு நினைச்சிருப்பாருன்னா அது பழைய பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு அது போயிருக்கும். ஆனா இந்த வலை இன்னும் யார் கையில தான் இருக்கு? பேதுரு கையில தான் இருக்குன்னா, பேதுருவுக்கு கடந்த இரவெல்லாம் இந்த வலை தோல்வியை சந்தித்திருந்தாலும் இந்த வலையின் மேல் பேதுருவுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த தலைப்பு, இந்த வார்த்தை என்ன? எதிர்பார்ப்பு. இன்னும் எதிர்பார்ப்புக்குட்பட்ட வலை. 2025 முடிவில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆமென், உங்கள் வாழ்க்கையை குறித்த உங்கள் மதிப்பீடு என்ன என்று எனக்கு தெரியாது. நீங்க உங்க லைஃப குறிச்சு என்ன பார்க்கிறீங்க? இனி வாழ்க்கை இல்லை, இனி ஊழியம் இல்லை, இனி தரிசனம் இல்லை, இனி செயல்பாடு இல்லை, இனி முன் செல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இன்னும் வலை யார் கையில் தான் இருக்கிறது? செயல்படுத்துகிறவனின் கையில் தான் இருக்கிறது. அப்ப இந்த வலைக்கு என்ன இருக்கிறது? இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. எதிர்பார்ப்பு இருக்கு. வலையின் மேல் ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்தும் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் தள்ளத்தக்கவர்கள் அல்ல, வெறுக்கத்தக்கவர்கள் அல்ல, மறக்கத்தக்கவர்கள் அல்ல, வேண்டாம் என்று சொல்லத்தக்கவர்கள் அல்ல. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த ராத்திரியும் நான் உன்னை அலசி கொண்டிருக்கிறேன். எதற்கு தெரியுமா? இன்னும் நீ பயன்படுவாய் என்று, இன்னும் நீ வளருவாய் என்று, இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று, இன்னும் நீ கட்டப்படுவாய் என்று என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்ப்பு இழந்து வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்வை குறித்து ஏதாகிலும் ஒரு எல்லையில் எதிர்பார்ப்பு இழந்து என் முன் வந்திருப்பீர்கள் என்றால், கையிலே கரை ஆழத்தில் இருக்க வேண்டிய நான் எங்க இருக்கிறேன்? கரையில் இருக்கிறேன். ஆனால் இன்னும் பயன்படுத்த போகிறவருடைய கரத்தில் இருக்கிறேன். அவர் என்னை இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அலசி கொண்டிருக்கிறார் என்றால், என்னை பயன்படுத்தத்தக்க ஒரு தெய்வம் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், உனக்கு பதிலாக இன்னொருவனை நான் கையில் எடுக்க மாட்டேன், இன்னும் உன்னை பயன்படுத்த நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் பேதுருவை பார்த்து கேட்கிறேன், பேதுருவே, இந்த வலை நேற்று இரவெல்லாம் உனக்கு உதவி செய்யவில்லையே? நேற்று இரவெல்லாம் இந்த வலை தோல்வியை கண்டது. மறுபடியும் இந்த வலையை நீ ஏன் கரத்தில் எடுத்திருக்கிறாய்? ஐயா, நேற்று இரவில் மட்டும்தான் இந்த வலை எனக்கு உதவி செய்யவில்லை. நேற்றை முன்தினம் இது எனக்கு பயனுள்ளதாக இருந்த வலை. இந்த இடத்தில் இருக்கிற சில வலைகள் தற்போதுதான் பயனில்லாதவையே தவிர, ஒரு சில காலங்களுக்கு முன்பு தெய்வத்திற்கு வேண்டி செயல்பட்ட சில வலைகளாக்கும். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நான் சொல்லுகிறது சரிதானா? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத கொஞ்சம் முன்னாடி, ஏன் ஆண்டவரை சிலரை மறுபடியும் எழுப்ப விரும்புறீங்க? ஏன் ஆண்டவரை மறுபடியும் சிலரை சுத்திகரிக்க விரும்புறீங்க? ஏன் ஆண்டவரை மறுபடியும் சிலரை அலச விரும்புறீங்க? மறுபடியும் சிலரை கழுகி பழைய இடத்தில் கொண்டு உட்கார வைக்க விரும்புறீங்க என்று கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆவியானவரோடு கேட்ட ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கவா? ஏதேன் தோட்டத்தில்
ஒரு மனிதன் இருந்தான், ஆதாம். அவருடைய துணைவியார் ஏவாள். இவங்க 2 பேரையும் ஆண்டவர் வேண்டான்னு வச்சிருந்தா இத்தனை கோடி மக்களுக்கு வருத்தமே இருந்திருக்காது. சில தேவ பிள்ளைகளை, வா, உன்னை நான் அலசி மறுபடியும் பழைய இடத்தில், உன்னை நான் மறுபடியும் சுத்தப்படுத்தி பழைய இடத்துல உன்னை மறுபடியும் வைக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்ப ஏன் ஆண்டவரேன்னு கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், பாரு, ஏதேன் தோட்டத்துல பாரு, இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள், உலக மக்கள் தொகை எவ்வளவு? மனிதர்களாகிய நாம் அதை மட்டும் கரெக்டா செய்யறோம். சொல்லுங்க, அது என்ன? 700. இந்தியாவில் பிள்ளாது, உலகத்துல எத்தனை கோடின்னு கேட்டேன். 700, 800. நம்மால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறோம் இல்லையா மக்களை? எப்படி 1000 ஆயிரம். என் ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி நிரப்புங்க. அது மட்டும்தான் இப்ப நடக்கு, வேற ஒண்ணு நடக்கிறது இல்லை. அதான் சொன்னேன், 800 கோடி பீப்புள். நான் இன்னைக்கு 800 கோடி பீப்புளுடைய பரிசுத்தத்திற்கு ஆள வேண்டியது இருக்கு. 800 கோடி மக்களுடைய விசுவாசத்திற்கு ஆள வேண்டியது இருக்கு. 800 கோடி மக்களுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு ஆள வேண்டியது இருக்கு. இந்த 800 கோடி மக்களுடைய நிலை நிற்புக்கு ஆள வேண்டியது இருக்கு. இதுக்கு பதிலா அந்த 2 பேரையும் வேண்டான்னு வச்சுட்டு ஒரு அரபடி மண் எடுத்து சின்னதா, எப்படி சத்தியால போல சின்னதா 2 பேரை செய்திருந்து, இவ்வளவு நெட்டையா ஒண்ணும் வேண்டாம், ஒரு கையில எடுக்கிற அளவுக்கு போரும். ஏமாக்கா, உயரமா இருந்தா அது ஆக நிறைய பிரச்சனை வேற. அதனால சின்னதாட்டு 2 பேரை செய்திருந்தா இந்த 800 பேர், 800 கோடி மக்களுடைய அழிவுக்கு வேண்டி திறப்பில் நிக்கணுமா? வேண்டாம். அந்த 2 பேரையும் வேண்டான்னு வச்சிருந்தா போரும். அந்த 2 பேரையும் ஆண்டவர் வேண்டான்னு வச்சிருந்தா இன்னைக்கு ஆலயம் வேண்டாம். நம்ம எல்லாம் இப்ப எங்க இருந்திருப்பான் தெரியுமா? ஏமா, இமேஜினேட் பண்ணுமா, ஏதேன் தோட்டத்துல எப்படி ஏதேன் தோட்டத்துல நம்ம எங்க இருப்போம்? இப்போ உலாவது ஒன்றும் குறவில்லை. காலையில வாய்க்காலுக்கு மத்தியானம் 10 மீன் கிடைக்கும் போகலாவத்தான் செய்ய. ஆனா என்ன, ஏதேன் தோட்டத்துல இல்லை. அப்ப கவனிக்கணும். இப்ப நான் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, அவங்க 2 பேரை நீங்க சங்கடப்பட மாட்டீங்களா? நான் ஒரு காரியம் சொல்லட்டா, அந்த 2 பேரை வேண்டான்னு வச்சிருந்தா என மண்டை இந்த கதி ஆயிருக்கா? இப்ப காரியம் எப்படி கிடைச்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். அல்லேலூயா. நானும் கொஞ்சம் முடியோட நடந்திருப்பேன். இது ஆண்டவரே, அவ ஏன் வரலையோ கூட்டத்துக்கு, அவன் அடிச்சிருப்பானோ என்னவோ. ஆமென். அவன் என் கூட்டத்துக்கு வரல, முதலாளி லீவு கொடுக்கலையோ என்னவோ. இப்படி எல்லாருக்காகவும் மண்டைய போட்டு படாத பாடுபட்டு பாத்தியா, அப்ப என் முடி வரைக்கும் மிஞ்சி இருக்கும். இதுக்கு யாரு காரணம்? அந்த 2 பேரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? வேண்டான்னு வச்சிருக்கணும். அப்ப நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், நீங்க ஏன் அதை செய்யல? நீங்க ஏன் அதை செய்யல? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஏய், ஒரு நாள் மறுதலித்தான் அவன், ஆனால் அதற்கு முன் அநேக நாட்கள் என் கைபிடித்து நடந்தான், அவனை மறக்க முடியாதே. ஒரு நாள் மறுதலித்தான், ஒரு நாள், ஆனால் அதற்கு முன் அநேக நாட்கள் என் கையை பிடித்து கொண்டு, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகிமை ஆண்டவர் ஆண்டவரே, நீர் அற்புதர் ஆண்டவரே என்று என் பிள்ளை ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் என் கைபிடித்து கொண்டு நடந்தான். அவனை எப்படி வேண்டாம் என்று சொல்வது? ஆகையால் அவன் மறுபடியும் என் கைபிடித்து நடக்க சிலுவை நாதரை வைத்திருக்கிறேன், அவனின் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அதே மைண்டோட பேதுருவிட்ட கேளுங்க, போன ராத்திரி முழுவதும் இந்த வலையினால் உமக்கு எந்த பயனும் இல்லையே, பின்ன ஏன் மறுபடியும் இந்த வலையை எடுத்து அலசுகிறேன்? பேதுரு எனக்கு சொன்னார், இந்த வலை வெறுமையாய் திரும்பினது நேற்றுதான், ஆனால் இதுவரையும் என்னையும் என் மனைவியையும் என் மக்களையும் என் குடும்பத்தையும் பட்டினி இல்லாமல் போஷித்தது இந்த வலைதான். ஒரு நாள் அது வெறுமையாய் திரும்பினதற்காக
இத்தனை வருஷங்கள் அந்த வலை எனக்கு செய்த உதவியை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அதே வலையை கர்த்தர் கையில் எடுக்கிறார். எதற்கு தெரியுமா? முன் இருந்தது போல இன்னும் அந்த வலையை மாற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வலைக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. வலைக்கு ஒரு சந்தோஷம், என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் எஜமானன் என்னை தள்ளிவிட மாட்டார். இந்த 2025வது வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ராத்திரியில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் இருக்கிற சில வலைகளை இன்று ராத்திரியில் நான் அலசுவதற்கு வர காரணம், இங்க இருக்கிற சில தேவ மக்களுக்கு இன்னும் ஒரு எதிர்காலம் உண்டென்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஒரு கணம் கர்த்தரை ஆராதித்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசம் இழந்தவர்கள், எதிர்காலம் இழந்தவர்கள், ஜெபஜீவியம் இழந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்தவர்கள், தரிசனத்தை இழந்தவர்கள், இன்னும் அவர் என்னை மறந்து விடுவார் என்று மனம் கலங்கி நிற்கிற சில தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் அலசுவதற்காக அவர் கையில் எடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு காரியம், நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். எலியாவின் காலத்திலே ஒரு மகிமையானது, கிரேட் ரிவைவல், இந்த உலகத்தில் எவராலும் மறுக்க முடியாத ஒரு பயங்கரமான எழுப்புதல் வந்த நாள் எலியாவின் காலத்து எழுப்புதல் மகிமையானது. ஆனா அன்னைக்கு எலியா நினைச்சிருந்தா இன்னொரு பலிபீடத்தை கட்டி, இன்னொரு பலிபீடத்தை உருவாக்கி, அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்ற பெயரிட்டு அந்த பலிபீடத்தை யூஸ் பண்ணி இருக்கலாம். நான் எலியாவை பார்த்தும் ஆவியானவரை பார்த்தும் கேட்கிறேன், நீர் இன்னொரு காரியத்தை செய்திருக்கலாமே. ஆனால் ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆமென், இந்த பலிபீடம் இன்றுதான் இது எப்படி இருக்கிறது? ஒளி இழந்து கிடக்கிறது, வலுவிழந்து கிடக்கிறது. ஒரு காலத்திலே எனக்காக தீவிரமாய் செயல்பட்ட ஒரு பலிபீடம், ஓய்வின்றி அக்கினி எறிந்த ஒரு பலிபீடம். ஆகையால் மறுபடியும் இந்த பலிபீடத்தை என்னுடைய மகிமைக்கென்று உருவாக்கும்படி இந்த பலிபீடத்தை செப்பனிட போகிறேன். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இந்த ராத்திரியில் கடந்த சில நாட்களில் நடந்த சில சம்பவங்கள் உங்கள் ஜீவிதத்தில் இனி என்ன ஆகுமோ என்ற கேள்வியை எழுப்பி இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். அலசுகிற கர்த்தரின் கை உங்களிடத்திலே செயல்படுகிறது வரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வலையின் மேல் படைத்தவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா. உங்கள் எஜமானன் உங்களை இன்னும் குட்டுகிறார், உங்களை இன்னும் கடிந்து கொள்ளுகிறார், இன்னும் அதை சரியாக்க முற்படுகிறார். உங்களை ஏன் வந்தாய், ஏன் வரவில்லை, ஏன் செய்தாய், ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார் என்று சொன்னால் அலசுகிறார் என்று அர்த்தம். அலசுகிறவனின் சத்தம், அலசுகிறவனின் கை நம்மேல் படுமானால் ஆமீன், வலைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமீன், எதிர்காலம் இல்லாத வலையை யாரும் தொட விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்போது இந்த சபை, இந்த வலைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வலையின் மேல் பேதுருவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, வலையின் மேல் இயேசுவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இடத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வரும் காலங்களில் எதிர்பார்ப்புடையவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, ஏன் அலச வேண்டியது வந்துச்சு? இந்த வலை எப்படி இருக்கிறது? அழுக்கடைந்து இருக்கிறதா? இந்த வலை எப்படி இருக்கிறது? அழுக்கடைந்து இருக்கிறது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார்.
இப்ப இந்த வலை எப்படி இருக்கிறது? ஒரு காலத்துல ரொம்ப சுத்தமா இருந்த வலை, ரொம்ப சுத்தமா இருந்த வலை. ஆனால் கடல் என்ற உலகத்திலே அது போய் அரித்து வந்ததுனால இப்ப இந்த வலையெல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கடைந்திருக்கிறது. இந்த அழுக்கான நிலையில் இருக்கிற இந்த வலையை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த வலையை இந்த நாட்களில் என்ன செய்யணும்? நம்ம மறுபடியும் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. வலை என்ன செய்யப்பட வேண்டும்? ஓகே. அடுத்ததாக இந்த வலையில் ஒரு சில இடத்திலே பழுது இருக்கிறது. இந்த வலையில் ஒரு சில இடத்துல என்ன இருக்கிறது? பழுது இருக்கிறது. அந்த வலை மறுபடியும் என்ன செய்யப்படணும்? சரி செய்யப்படணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வலை எதற்காக ஆமே ஸ்தோத்திர அலசப்பட வேண்டும்? இது எங்க இருக்கிறது? ஆமே செயல்படாம இருக்கு. அது மறுபடியும் என்ன செய்யணும்? செயல்படணும். தோல்வியை கண்டிருக்கு, அது மறுபடியும் வெற்றி அடையணும். அது கரையில கிடக்கு, அது மறுபடியும் எங்க போகணும்? ஆழத்துக்கு போகணும். அது மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும். அது ரொம்ப அழுக்கடைஞ்சு கிடக்கு, அது மறுபடியும் சுத்தமாகணும். அது பழுதடைஞ்சிருக்கு, அது மறுபடியும் புதிதாகணும். கைகளை உயர்த்து ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவருடைய பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? மறுபடியும் சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, மறுபடியும் முந்தின சீருக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். முந்தின அனுபவம், முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கை, முந்தின ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய சபையின் முந்திய அனுபவங்கள், கிறிஸ்தவ சபைகளின் ஆதி திருச்சபை கண்ட அந்த முந்திய அனுபவங்கள், ஆண்டவர் அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனது எதுவாய் இருந்தாலும் இன்றைக்கு ராத்திரியிலே நான் அதை திரும்ப கொண்டு வர விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஜோர கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை மறுபடியும் புதுப்பிக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? அதை விரும்பினா உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை மறுபடியும் நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும், சத்தம் உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை மறுபடியும் நீங்க உருவாக்குங்க, என்னை நீங்க மறுபடியும் உருவாக்குங்க, என்னை மறுபடியும் நீங்க உருவாக்குங்க. ஆண்டவரே, கர்த்தர் என்னை அலசும்படி சொல்லுங்க, அலசும்படி உங்க கைகளில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் என்னை அலசும்படி உங்க கைகளில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கண்ணீரோடு உங்களை ஒப்பு கொடுக்க. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. சொல்ல முடியுமா? இது இன்றே நீ காண்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் காணும் பாஸ்டர். I believe that word. நான் இந்த வார்த்தையை நம்புறேன். ஹல்லேலூயா. கடந்த வருடத்தின் தோல்விகளாய் இருக்கலாம், கடந்த வருடத்தில் மறக்கப்பட்ட சில எல்கைகளாய் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை 2025 என் கையை விட்டு நான் வேண்டாம் என்று தூர போட்டு விடவில்லை. கையில் இருக்கிறது வரையிலும் எதிர்காலம் உண்டு என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவரே, என்னை மறுபடியும் கட்டுவீராக, என்னை மறுபடியும் உருவாக்குவீராக, என்னை மறுபடியும் கட்டுவீராக, மறுபடியும் என்னை அலசுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு ராத்திரியில் நான் இன்னொரு கோணத்திலே நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. நிச்சயமா சொல்றேம்மா,
ஆண்டவர் மறுபடியும் உன்னை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அலசுகிறார், கர்த்தர் அலசுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அலசுகிறார். எத்தனை வலைகள் தங்களை அவர் கையில் அலச கொடுக்குமோ அத்தனை வலைகளும் ஆழங்களை காணாமல் இருக்காது. அத்தனை வலைகளின் மேலும் ஒரு ஆழங்கள் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லுங்க. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அது இன்றே, அது இன்றே திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளே சொல்ல முடியுமாமா? ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஒன் செகண்ட் சொல்லுங்க. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். என் இயேசு தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதீங்க, கலங்காதீங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டார். உங்க இயேசு, இயேசு கைவிட உங்க இயேசு கைவிட மாட்டார். என்னை